எடப்பாடியாருக்கு அப்புறம் விஜய் வரட்டும், நான் வேணான்னு சொல்ல. நான் விஜயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஏன்னா அவர் மட்டும் தனியாக போனால் இந்த திருட்டு பசங்க கூட்டத்தில் சிக்கிக்குவார். எங்கள் எடப்பாடியாரோட பயணிச்சார்னு வச்சுக்கோ, அவர் பாதுகாப்பாக இருப்பார். அதுதான் எங்கள் அவர் நல்ல எண்ணத்தை சொல்கிறேன். ஏன்னா அவரும் திமுக எதிர்க்கிறார், நாங்களும் திமுக எதிர்ப்பாளர். எங்களும் அவருடைய எதிர்ப்பு எங்களோட அவர் பொது எதிரி. கருணாநிதி திமுக பொது எதிரி. எங்களோட வான்னு சொல்கிறோம். நாங்கள் வரட்டும், எங்கள் எடப்பாடியாருக்கு கரம் சேர்க்கட்டும். ரகசியத்தை நான் சொல்லுவேன்னு சொன்னார் செங்கல் எடுத்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதை நீட் ரகசியம் வேணும். உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்காருங்களா உதயநிதி சார்? நானும் உதயநிதி தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த திருட்டு பையன் யார் அவன் கூட லிங்கில் பெண்கள்கிட்ட தான் அவன் ரகசியம் சொல்லுவான். அவன் தான் அந்த பெண்கள்கிட்ட கூட சொல்ல. அவனுக்கு எதுக்கு ஏமாத்து தரப்பா தாத்தா எப்படியோ அப்பா அது மாதிரி இவன் அதாவது அவங்க அப்பா சொன்னான். அதுதான் தம்பி சொல்கிறேன். இப்போ அவங்க தாத்தாவுடைய ஃபார்மலாங்க அவன் எப்படி ஏமாற்றி வந்தானோ அதே மாதிரி இவன் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்தினான். இவங்க பையன் வந்தான், இவன் நீட்டை ரத்து பண்ணுற வித்தை எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ இவர் ஏதோ அரசியல் வாரிசு, அதாவது அவங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர், அப்போ இவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நீட்டை ரத்து பண்ணுறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாதுல்ல. அதனால தான் நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற அதனால தான் சொல்கிறேன். நான் எப்போ நாட்டில் இது மாதிரி இருந்துச்சு, வேலையில்லா திண்டாட்டம், நாங்கள்லாம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தணும். அங்கங்கே இவங்க கம்பெனியாக போய் கட்டியும் வாங்குறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, காசு வாங்குறாங்க, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. நாங்கள் தான் சொல்லிட்டு அங்கே அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கரெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி வண்டி ஓடி நிற்குது. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவின் செல்லப்பிள்ளை, பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியின் மக்களின் செல்லப்பிள்ளை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாரோட அவரோட ஆசைக்கு மீன்ஸ்னா அவரோட அன்புக்கு அவர் என்ன கட்டளை பண்ணாலுமே அதை செய்யக்கூடிய ஒரு ஆள் NSA ரா மணிமாறன். அவரை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ காண போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணனோட பணி எப்படி போயிட்டு இருக்கு? நாங்கள் தான் 2026 எடப்பாடியார் தான் சிஎம் என்ற நினப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவருமே இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன போயிட்டு இருக்குன்றது தெரியும். ஃபர்ஸ்ட்டு அவர் தான் குரல் கொடுக்குறாங்க. எதிர்கட்சியாக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத அவர் நம்ம எடப்பாடி சார் தான். அந்த போலீஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐக்கு நடந்த ஒரு விஷயங்கள் இப்போ விசிகாவை சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே உங்களோட பார்வைகள் உங்கள் தலைவர் முதல்ல அவர் தான் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு விஜய் சார், சீமான் சார் யாருமே குரல்லாம் கிடையாது. இன்னைக்கு பெண்களுக்கு இருந்தான அநீதியாக இருந்தாலுமே சரி, குழந்தைகளுக்கான அநீதியாக இருந்தாலும் சரி, முதல் வாய்ஸ் எடப்பாடி சார். உங்களோட பார்வைகள் எப்படி இருக்குது? உங்களோட பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித புனிதவதி புரட்சி தலைவி அம்மாவுடைய வழித்தோன்றலாக புரட்சி தலைவி அம்மா விட்டு சென்ற பணிகளை 4½ ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் எடப்பாடியார். அனைத்து சமுதாய மக்களுக்கும் நன்மை பயன் தர வேண்டும் என்பதற்காக நல்ல பல திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதை அமுலுக்கு கொண்டு வந்தவர் எடப்பாடியார். நாங்கள் பெருமையாக இந்த மண்ணின் மைந்தர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்ன்ட்டு நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ஆனால் அவங்க திமுக கருணாநிதியும் சரி, கருணாநிதி பையன் இப்போ இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க வம்சாவழி யாருமே நாங்கள் தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரங்க தமிழன்தான்ட்டு இதுவரையிலும் சவால் விட முடியல. அப்பேற்பட்ட தலைவரை வச்சுக்கொண்டு இன்றைக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மக்கள் காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிற அதாவது அப்போது தெரிஞ்சோ தெரியாமையோ ஜனங்களை ஏமாற்றி, அவங்க அப்பா எப்படி 2 ஏக்கரா நிலந்தாரன்னு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாரோ அதே மாதிரி இவர் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் தரேன் இப்படி சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு இப்போ தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன். இதெல்லாம் ஏமாத்து திட்டம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இவர் ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் என்ற மனநிலையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நடந்து முடிந்த அதாவது இப்போ கடந்து சென்ற பொங்கல் பரிசாக ஏற்கனவே எங்கள் எடப்பாடியார் 2500 ரூபாய் வழங்கி முந்திரி, திராட்சை, சர்க்கரை, கரும்பு எல்லாம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அரிசி எல்லாமே கொடுத்து 2500 ரூபா கொடுத்தார். அப்போது இவர் கணக்கு தெரியாத இந்த கம்நாட்டி
மு.க. ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுக்கணும். 5000 ரூபாய்க்கு எவ்வளோ குறையுது? 1500 ரூபாய் தானே. இதை கூட சொல்ல வக்கு இல்லாத, மூளை இல்லாத, துப்பு இல்லாத இந்த முதலமைச்சராக இருக்கிற மூளை இல்லாத மு.க. ஸ்டாலின் அப்போ சொன்னார், இப்போது 5000 தரவானா, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. அது எங்களுக்கு வந்து, அதாவது எடப்பாடியார் இந்த மண்ணின் மைந்தர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணுன்ட்டு அதாவது நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு ஒன்றிய கழக செயலர், அதனால் நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. நீங்கள் மற்ற கிராமங்கள் ஊரில் நீங்கள் ஆல்ரெடி தம்பி மீடியாவில் இருக்கிறீங்க, சுற்றும்போது தெரியும் இந்த ஆட்சியுடைய லட்சணம் என்ன என்பது. இதை ஆரம்பத்திலேருந்து இப்போ இருக்கிற சபாநாயகர் அப்பா என்ன சொல்கிறாரு, தம்பி ஞானசேகரன்றார். மானம் கட்டவனங்களே, அறிவிலடா உங்களுக்கு. ஒரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படி சொல்லி பேசுகிற, அதாவது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் பர்மிஷன் வாங்கணுன்னா யாருக்கிட்ட? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு சொல்லி தான் ஆரம்பித்து அந்த தொகுதியுடைய சப்ஜெக்ட் எதுவும் இருந்தாலும் பேசணும். அதுதான் முறை. அப்படிப்பட்ட சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் சொல்கிறார். அவனை கையை உடைச்சேன் காலை உடைச்சேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாங்க. என்னங்க இது? என்னங்க ஆட்சி? எப்படிப்பட்ட ஆட்சி? அவங்க அப்பா கருணாநிதி பாலியல் குற்றவாளி, அவன் பையன் மு.க. ஸ்டாலின் பாலியல் குற்றவாளி, அவங்க இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய பையன் பாலியல் குற்றவாளி. இப்போ இருக்கிற அந்த இன்னொரு தம்பி ஒருத்தன் வந்துக்கிறான் புதுசாக, இன்பநிதி. அவன் வரான்ட்டு எந்த போர்ட்போலி எதை பேஸ் பண்ணி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நிற்க வைக்கிச்சு? கேவலமாக இல்லைங்க. இதை பார்க்குற மற்ற மாநிலங்களும் நம்ம காரி தூக்க மாட்டான். என்னையா ஆட்சி, என்னையா இது, என்ன சட்ட ஒழுங்கு, என்ன அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்திரிக்கை எடுத்தாவே கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இதுதான். யார் ஆட்சியில்? திமுக ஆட்சியில். இதே எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தால் ஒரு சின்ன தவறு நடக்குமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படியோ அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா எப்படி சிட்டான முதலமைச்சரோ அதே வழியில் வந்தவர் தான் எடப்பாடியார். அவரும் சிட்டாக இருந்தார். தப்பு செஞ்ச யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை சொல்லி சட்டத்தின் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடியார். புரிஞ்சுக்கணும். அதாவது நான் அதிமுக என்பதற்காக நான் இதெல்லாம் சொல்ல. இப்போது கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கிற சப்ஜெக்ட் அதில் பாருங்கள், இப்போ தப்பு பண்ண ஆசிரியர்கள் திமுக ஆசிரியர்கள். புரிஞ்சுக்கணும். தப்பு. அந்த பொண்ணு 13 வயசு குழந்தை, அந்த குழந்தையை கர்ப்பமாக்கி எவ்வளோ கொடுமை. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளை காப்பாற்றுவதற்கு திமுக அரசு இருக்கிறது. தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அரசு அதிமுக அரசு, தப்பு பண்ணுறவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு பாதுகாக்கிற அரசு திமுக அரசு. இதை நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறாங்க. இவர் எதுவோ வண்டி ஓடின்னு இருக்குது, கூட்டணி பலத்தில் கூட்டணி சக்கரெல்லாம் கழுண்டா இவர் அன்னக்காவடி ஆகி இவர் எங்கிருந்து வந்தாரோ, அவங்க அப்பா எங்கிருந்து வந்தார்? ஆந்திராவிலிருந்து வந்தார். அந்த ஆந்திராவுக்கே மூட்டை முடிச்சு கட்டுன்னு போயிடுவாங்க. எப்படி நம்ம இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பத்தை அடித்து விரட்டினாங்களோ அதே நிலைமை தமிழ்நாட்டில் கருணாநிதி பெற்றெடுத்த கருணாநிதி வம்சாவழியை சேர்ந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், உதயநிதி, உதவாநிதி, அந்த இன்ப நிதி, எல்லா நிதியும் ஆந்திராவுக்கு போயிட வேண்டியது தான். எல்லாரும் இப்போ இன உணர்வோடு, தமிழ் உணர்வோடு, தமிழக மக்கள் நலனோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கார்கள். எல்லாம் இப்போ எங்களுக்கு தெரியாது இவர் எங்கேருந்து. இப்போ எல்லாமே ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், அதில் இதில் இன்டர்நெட் எல்லாமே வந்துடுச்சு. இப்படி யாருன்றது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வரப்போகிற சட்டமன்ற பொது தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடைசி தேர்தலாக இருக்கும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்கிறேன், இந்த பொண்ணு ஒரு 13 வயசு பொண்ணு கர்ப்பமாக்கி இருக்கிறாங்க. ஆசிரியர்னா யாருடைய துறை? அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர். அந்த கல்வி அமைச்சராக அப்போ எப்படி இருக்கான்? அந்த புத்தி தானே இருக்கும். அவங்களுடைய வம்சாவளியுடைய புத்தி எப்படியோ அதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் போன நான் பார்த்துக்கிறேன், கண்டுக்காத போகிறேன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இதுவரையிலும் ஒரு அறிக்கை உள்ள அந்த அவங்க மேலே சட்டப்படி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலை. எங்கள் எடப்பாடியார், நீங்கள் தம்பி முன்னாடி சொன்னீங்களே, இப்போ தான் எடப்பாடியார் அவங்களுக்கு எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாருன்ட்டு. இப்போ அறிவிக்கல தம்பி. எங்கள் எடப்பாடி எப்போ பிரதான எதிர்க்கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற
முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், என்னுடைய வாழ்நாள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஒவ்வொரு பெண்கள் பல்லாவரத்தில் நடந்த ஒரு ஆதி திராவிட பெண்ணுக்கு நடந்த வன்கொடுமையை கண்டித்து அறிக்கை, அதிலிருந்து அதாவது எந்த சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிற போது துடித்தெழுந்து உடனே குரல் கண்டிக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதனை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா அவரோட கோபாலபுரம் வீடு இருக்குங்கள, அவர் என்ன சொன்னால், என்னோட மறைவுக்கு பிறகு அது ஒரு மருத்துவமனையாகவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூடமாகவோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஆக போகுது, இல்லை ஒரு 3லேருந்து 4 ஆண்டுகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அதுக்கான ஏன்னா மக்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க, சொன்னாங்க என்னாச்சு தம்பி அந்த அதாவது ஊர் சொத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உப்பு இல்லாத சாப்பிட்ற குடும்பம் அந்த குடும்பம், திமுக குடும்பம், அந்த கருணாநிதி வம்சாவழிகள். நீங்கள் என்ன சொன்னீங்களே புனைப்பேரில், அவ்வளோலாம் தகுதி இல்லாத ஒரு அந்த கருணாநிதி அதாவது நான் உரிமையாக சொல்லுவேன், அவர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு அந்த உரிமை அவர் கொடுத்தார். அவர் திமுக போய் ஜாயின் பண்ண போறீங்களா? யார்? இல்லை, என்எஸ்சி ரா மணிமாறன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, எங்கள் உரிமை அப்படின்றீங்களா? அப்போ அவரோட போய் ஜாயின் பண்ண. ஏங்க நான் பேச முடியல தம்பி, அதுக்குள்ளே நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களே, கொஞ்சம் இருங்க. அந்த உரிமை எப்படி உங்களுக்கு அந்த உரிமை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஓராண்டு காலம் சிறையில் அடைத்த உரிமை, என்னை என்கவுண்டர் போட்டாரே கருணாநிதி, அந்த உரிமையில தான் கருணாநிதி என்று கூப்பிடுகிற உரிமை எனக்கு இருக்கிறது. அது எதிராக சொல்றீங்க, நீங்க ஆதரவா சொல்றீங்களே, எனக்கு உரிமை இருக்கு அப்படி. ஆமா, டேன்னு சொல்ற உரிமை என்ன யாருக்கு வரும்? வயசுல மூத்தவர், பெரியவர், எங்க தாத்தா மாதிரி அவர் டேன்றனா அப்போ அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தம்பி ரோடை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டாக செத்துடுறோம் தம்பி, ஹார்ட் அட்டாக்ல செத்துடுறோம் தம்பி, பாம்பு கட்சா செத்துறோம் தம்பி. இந்த திமுகவை எதிர்க்கிறதுக்காக என் உயிரே போனாலும் சரி, உயிர் மூச்சு இருக்கிற திமுக கடைசி வரலையும் எதிர்ப்பேன் தம்பி. கருணாநிதி குடும்பத்தை எதிர்ப்பேன். கருணாநிதி மட்டும் இல்லை, கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லை, ஸ்டாலின் உதயநிதி மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தில் யார் வந்தாலும் எதிர்க்கிற முதல் எங்கள் எடப்பாடியோடு சேர்ந்து நாங்கள், அதாவது எடப்பாடியார் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற வகையில் எங்களுடைய பணி அமையும். அந்த குடும்பத்தை எதிர்க்கிறதுக்கு யார்ப்பா முதல்லன்னா முதலால் மணிமாறனாக நிற்பேன். அதுதான் நீங்கள் அம்மாவோட செல்லப்பிள்ளையா இருந்தீங்க போல. ஆமாம், அதனால தான் அம்மா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வேட்பாளர் அறிவித்தாங்க 2011. ஃபஸ்ட்டு பேர் அம்மா பேர் ஸ்ரீரங்கம், 2வது பேர் என்எஸ்சி ரா மணிமாறன் பூந்தமல்லி. அதை விட எனக்கு பெருமை வேணும். அந்த பேரை இந்த நிமிஷம் வரலையும் மணிமாறன் லஞ்சம் வாங்கினார்ல, கேட்டார்னு சொன்னால் உயிரை விடுறேன், தீ குளிக்கிறேன்னு சொல்கிறேன்னா அம்மா போட்ட பிச்சு அம்மா மேலே வச்சுக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னைக்கு எடப்பாடியாருக்கும் அந்த நம்பிக்கை ஊட்டுற வகையில் என்னுடைய பணி அமையும். வேற கேள் தம்பி. 16-24 வாய்ப்பு வரலீங்க, அது எப்படி? அது லோக்கல் இருக்கிறவங்க, அதாவது மணிமாறன் கெட்ட பண்ணுறதுக்காக என்ன வீழ்த்துன்னு நினைக்கல. எங்கே பார் மணிமாறன்றாங்களே, நம்ம கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுக்கிறோமே, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே, மணிமாறன்றாங்களே என்ற அந்த பொறாமையில தான் என்னை வீழ்த்தினாங்களே தவிர நான் கெட்டவன் என்பதற்காக இல்லை. இல்லை உங்கள் கட்சியிலே சொல்கிறீங்களா, இல்லை எது கட்சிகள்? இப்போ எங்கள் கட்சியில் தான். வேற என்ன, உங்கள் நீங்கள் அவரோட செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு நம்பிக்கை தான். நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக ஒரு உரிமையோடு கலைஞர் இன்ன வரைக்கும் யாருமே அந்த அளவு தைரியமாக சொல்லுவாங்களான்றது தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, அதை பேர் பாண்டி பாப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓப்பன் ஷேக் பண்ணால் நீங்கள் கொடுக்குறீங்க, திமுக எதிர்க்க ஒரே ஆள் நீங்கன்னு வச்சுக்கலாமே, ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல? 2016 தப்பான தவறான தகவலை ஒரு காதுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போது ஒரு தமிழ்நாட்டை நிர்வகிக்கிறவருக்கு இங்கே இருக்கிற எங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், அதுவும் இல்லாமல் சசிகலா தலையீடு முழுமையாக இருந்தது, சசிகலா குடும்பம். அது அப்போது சூழ்நிலைகள், அதனால் ஒரு சிறிது வெளிப்பட சொல்ல முடியும். அப்போ டாக்டர் வேணுகோபால் பண்ணிட்டேன். அதனால் தலைமை மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இங்கே இருக்கிற எங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை பண்ண சதிதானே தவிர மற்றபடி மணிமாறன் தப்பானன்றதுக்காக எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படலை.
எப்போ எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எடப்பாடியார் கைவிட மாட்டார்ன்ற திடமான நம்பிக்கை இருக்குது. எனக்கு சீட்டு கிடைக்கலன்றது இல்லை. திமுக வீழ்த்தணும். திமுக வீழ்த்ததுக்காக எங்கள் தொகுதியில் யார் நிற்க வச்சாலும் முழு மனதோடு அவர் வெற்றி பெற்று, ஏன்னா எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தோம். அவர் முதலமைச்சராக நாங்கள் வாழ்ந்துடும். அவர் நிழலில் ஜனங்கள் வாழும்போது புரட்சித் தலைவர், அதாவது ஆலமரம் போல் நீங்கள் வாழ அதில் 1000 பறவைகள் இலைப்பாருன்னு சொன்ன மாதிரி எங்கள் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆலமரமாக வந்துட்டாவே அந்த நிழலில் நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம். இப்போ வந்து சீமானோட அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரை வச்சு வந்து நகர்ந்துட்டு இருக்கு. பெரியார் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவர் வந்து இல்லை, அவர் வந்து ஒரு விஷயங்களே புதுசாக வந்து ஒரு கிளப்புறாரு. இன்னைக்கு வந்து பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தா சீமானை எழுந்திருப்பாரு. பிரபாகரன் பெரியாரை எழுந்திருப்பாங்க. இதே வந்து 2010 வந்து பெரியாரை வந்து புகழ்ந்து பேசினாரு நம்ம சீமான். இன்னைக்கு வந்து பெரியாரை வந்து, ஏன்னா உங்களது வந்து எல்லாமே நம்ம எம்ஜிஆர் அவரில் இருந்து எல்லாமே பெரியாரை வந்து இது பண்ணி தான் வராங்க. அதனால உங்ககிட்ட அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அவரோட பார்வைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் எடப்பாடியார் என்ன கருத்தோ அந்த கருத்து தான் எங்களுடையது. எடப்பாடியார் வந்து இதோட கருத்தை சொல்லலையே. பெரியார் சமாஸ்திரத்தில் உள்ள என்னை வம்புக்கு இழுக்கவாடா என்பதை நான் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும். நாளைக்கே சீமா எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் எடப்பாடியார் மேலே அவருக்கு அளவு கடந்த மரியாதை இருக்குது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் சீமான் விமர்சிக்க நான் விரும்பலை. சீமா மட்டும் இல்லை தம்பி, சீமா மட்டும் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, அங்கே இருக்கிற வேறு யார் இருக்கிறாங்க, டிவி நம்ம இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் உள்பட போன வாட்டி விஜய் கூட நான் அவரை எதுவுமே சொல்லாமல் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் கருணாநிதி எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார். திமுக எதிர்க்கிற அத்தனை பேருமே எங்களுடைய எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி அமைத்து எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்காக நாங்கள் திமுகவை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அது எங்கள் எடப்பாடியார் முடிவு பண்ணுவார். அவர் வந்து படியில்லாத கணத்தில் குதினாலும் நாங்கள் குதிக்க தயாராகிறோம். ஏன்னா எங்களுடைய இந்த கழகத்தை கட்டி காத்த இந்த கழகத்தை துவக்கிய புரட்சி தலைவர், கட்டி காத்த புரட்சி தலைவர் அம்மா இன்னைக்கு வாழ்நாள் பொதுச்செயலராக சிதறுண்டு போகாமல் அனைவரையும் சேர்த்து வைத்து இன்னைக்கு கழகத்தை வெளிவோடும் பொலிவோடும் அதிமுக கரை போட்டி கட்டி கொண்டு போகிறோன்னா எங்களுக்குன்னு ஒரு மரியாதைன்னா அது எடப்பாடியார் என்ற நிலையை உருவாக்கி தந்த எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவதற்காக அவர் பிடிச்சி வச்சா நாங்கள்லாம் பிள்ளையார், அவர் பிடிக்காமல் விட்டுட்டா நாங்கள்லாம் கொட்டி வச்ச சாணி மாதிரி. ஆகவே எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதை தவிர வேறு எண்ணமே இல்லை. தமிழக மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பினா அடுத்தது யார் முதலமைச்சராக வரணும்னா எடப்பாடியார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தால்தான் நல்லது நடக்கும் என்பதை இன்னைக்கு ஏறி இருக்கிற விலைவாசி கட்டுப்படுத்த தவறிடுச்சு. அதாவது நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இந்த காட்சி, அதாவது திமுக வந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள் எல்லாமே அநியாயம் அக்கிரமம் தான் நடந்துருக்குது. இதெல்லாம் மக்கள் திமுக காரன் உள்பட, திமுக தொண்டருக்கான அவன் உள்பட இந்த ஆட்சி ஒழியணும்பான்னு சொல்கிறான். நான் மக்களோடு மக்களாக பயணிக்கிறதுனால அவங்களுடைய கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். திமுக காரன் கூட இந்த ஆட்சி ஒழியணும்னு நினைக்கிறான். நடைபெறுகிற இந்த கூட்டணியில் வச்சு தாங்க இவர் பேசி வாய்ஸ் அவடா விட்டுனுக்கிறார் இந்த ஸ்டாலின். இவர் கூட்டணி கழட்டி விட்டுட்டு 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நிற்கும் அப்படின்னு தேர்தல் ஒரு வாக்குறுதி சொல்லுங்க. எங்களுக்கு கூட்டணியே வரலாங்க, நாங்கள் தனியாக திராவிட முன்னேற்ற கழகமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்று நிலை வருகிற பொழுது அதிமுக அமோக வெற்றி பெறும். எடப்பாடியார் 234 தொகுதியிலும் வென்று தனிப்பெருமையான முதலமைச்சராக ஆட்சி அமைப்பார். நீங்க 234ன்றீங்க, திமுக பாத்தீங்கன்னா 200 நாங்க ஜெயிப்போம் அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் தான் நிக்கிற மாதிரி வந்து மக்களாகிய அவங்களுக்கு தம்பி 200 அவருக்கு கணக்கு தெரியாது, கர்மாதர்மம் தெரியாது. அவருக்கு வந்து 200 தொகுதி ஜெயிச்சிருவோமா, இவ்வளோ கூட்டணி வச்சிருக்கிறோமே அப்படின்னு அவர் கணக்கு பூனை கண்ட முடியும்னா பூலோக இருந்துச்சு நினைக்கும், அது மாதிரி நினச்சின்னுக்கிறார். அவருக்கு அந்த ஒரு அம்மா ஒன்றுக்குது, இளம் விதவைகள்லாம் சொல்லிட்டாங்களே,
கனிமொழி. அந்த அம்மா 200 தொகுதி 200 தொகுதி நாங்கள் அந்த இப்போ வந்து சட்டமன்றத்தில் நடந்த இருக்கிற அந்த ஞானசாரனுடைய கற்பழிப்பை, ஞானசாரனுடைய பாலியல் வன்கொடுமையை, ஞானசாரனுடைய வீடு புகுந்து கொள்ளையடிக்கிற திருட்டு பையன், அவனை காப்பாற்றுறதுக்கு இந்த ரகுபதியிலிருந்து இந்த கனிமொழி கருணாநிதி சொன்ன மேலே அப்போவே சொல்லுவாங்க எல்லோரும். அந்த காலத்தில் நான் சொல்ல எல்லாம் சொல்லுவாங்க, கனி உனக்கு மணி எனக்குன்னு சொன்ன அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் ஓட விட்டுருவோம். யாரை? கவர்னரே ஓட விட்டுருவாங்கன்னா சாதாரண பொதுமக்களை என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு நிலைமை என்ன? ஈரோட்டில் நடக்கிற எலெக்ஷன்னா ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குது, ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஐயா என் ஓட்டை போட்டாங்க, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம், ஐயா என் ஓட்டை போட்டாங்க அப்படின்னு பதறுது அந்த பொண்ணு. அப்போ எவ்வளோ ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்கோம். அப்படியே திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் எலெக்ஷன் மோதிப்போம். நாங்கள்லாம் இந்த அநியாயத்தில் அக்கரம்பில் மாட்டக்கூடாதுன்னு தான் எங்கள் ஆனால் நாங்கள் வந்து நின்னா தோற்றுருவோன்னு. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குமேனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை ஈரோடு கிழக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பல்ஸ் தெரியும். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. ஆனால் இவர் கூட்டணி கும்பலாக சேர்த்து வச்சுக்கின்னு 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிற மாதிரி 10 பேர் கட்சியோட. திமுகவுக்கு பலம் கிடையாது தம்பி, கூட்டணி பலத்தில் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் எங்களை மிரட்டிக்கின்னு எங்களை உருட்டிக்கின்னு மக்கள்கிட்ட சும்மான பொய்யான தகவலை ஒரு உருவாக்குறார். நாங்கள் தோற்றுருவோம் சொல்லுவான். அந்த மாதிரி 200 தொகுதி ஜெயிச்சிருவோம். நீ தனித்து வந்து பார் கூட்டணி. இப்போ நாங்களும் மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது இருந்தாலும் எங்கள் கட்சிக்காரன் உட்பட அனைத்தும் கூட்டணி பலமாக இருக்குதுப்பா, இதான்பா எடப்பாடி தான்பா 230 தொகுதி ஜெயிப்பார். அந்த நிலையை உருவாக்குவதற்கு தான் நாங்களும் கூட்டணியும் எங்கள் எடப்பாடி பேசினார். வலுவான கூட்டணி அமையும். இந்த திமுக வருகிற சட்டமன்ற தேர்தலோடு கடைசி தேர்தலாக இருக்கும். இதோடு அந்த குடும்பத்திலேருந்து யாரும் வெற்றி பெறாத அளவுக்கு மக்கள் இவன் வந்து ஆந்திராக்காரன், இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற மனநிலையில் மக்கள் வந்துட்டாங்க. இந்த நிலை இப்போ நான் மட்டும் சொல்ல, எல்லாரும் சொல்கிற கருத்தை தான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். இதை புரிஞ்சு வருங்கால இளைஞர்கள் காணல் நீர் கண்டு ஓடுற மான் மாதிரி இல்லாமல் நாட்டு மக்களுக்காக நல்லது செய்கின்ற நல்லது செய்ய போகிற தம் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு படித்தவர், பண்பாளர், சிந்தனையாளர், மக்கள் மீது அக்கறை கொண்டவர், எங்களுடைய அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்நாள் பொதுச்செயலாளர். தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தால் தான் ஏறி இருக்கிற விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், நாங்கள்லாம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தணும். அங்கங்கே இவங்க கம்பெனி போய் கட்டியும் வாங்குறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, காசு வாங்குறாங்க, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. நாங்கள் தான் சொல்லிட்டு அங்கே அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கரெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி வண்டி ஓடி நிற்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழகிற மாதிரி அழறன்ட்டு. நாங்கள் எங்கள் புரட்சித் தலைவர் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ அதாவது ஸ்டாம்ப் நாணயம் வெளியிட்டோம். அப்போது எடப்பாடியார் நாங்கள் வந்து பிஜேபி எங்களுடைய அரசியல் வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் நடத்தும் போது எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் பிஜேபியோட அனுசரணையாக போனது உண்மை. ஆனால் அதை வைத்து தமிழகத்துக்கு தேவையான அடிப்படை வசதிக்கான நிதி ஆதாரத்திலிருந்து 11 கல்லூரியிலிருந்து எல்லாமே கொண்டு வந்து சேர்த்தவர் எங்கள் எடப்பாடியார். அதாவது அரசியல் நிபுணர் எங்கள் எடப்பாடியார். அவர் சாதித்து காட்டினார். ஆனால் இவங்க ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்து கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிடுறாங்க. அப்போ எவ்வளோ ஆனாவுனா எங்களை சொல்லிடுறது கள்ளத்தொடர்புன்ட்டு. கள்ளத்தொடர்புக்கு வித்துட்டவனே உங்கள் ஒப்பந்தான் கருணாநிதி தான். கள்ளத்தொடர்புனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. கள்ளத்தொடர்புனா நீ தான் அதுக்கு காரணம். கள்ளத்தொடர்புனா திமுக, கள்ளத்தொடர்புனா கருணாநிதி, கள்ளத்தொடர்புனா முக ஸ்டாலின், கள்ளத்தொடர்புனா உதயநிதி, கள்ளத்தொடர்புனா இன்பநிதி. இதானங்க. ஆனால் உணர்ந்து இந்த ஒரு பெண்ணு அதை போய் எதுக்கு அதை இழுத்து போக நாங்களும் அக்கா தங்கச்சியோட போகிறோம். கேள்விகள் நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க கனிமொழி மேடம்க்கு. இப்போ நம்ம சீமான் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, தூத்துக்குடியில் அந்த அம்மா ஏன் நிற்கிறாங்க, அந்த அம்மா வந்து நாடாரு. அப்போ வந்து இவரு வந்து நாடாரா, ஸ்டாலின் நாடாரா?
அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து இதுவரையுமே அதிமுக அந்த விமர்சனங்கள் கள்ள தொடர்புன்னு சொன்னப்பா, அதில் வந்து தானப்பா அந்த அம்மா யார், அந்த இவர் அந்த சினிமா நடிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, செந்தாமரை பொண்ணு தான் சொல்கிறாங்க. அது அவங்க அந்த அம்மா வந்து காகிதப்பூ நாடகத்துடைய கதாநாயகியாக வந்தாங்க ராஜாத்தி அம்மா, அதை கள்ள தொடர்பு கொண்டு வச்சினார் கருணாநிதி. அதுக்கப்புறம் காரி துப்பி அண்ணா கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த அந்த குடும்பம் வம்சாவழி வந்து தானப்பா. அந்த ராஜாத்தி அம்மா யார், நாடார். இந்த ராஜாத்தி அம்மாவுக்கு பிறந்தது தான் கனிமொழி. தம்பி எல்லாத்தையும் நான் வாயை கலரி என்னை வம்பலை மாட்டி விடாத பார், புரிஞ்சுக்கோ. அதாவது இது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கனிமொழியும் கள்ளத்தொடர்பில் வந்து தான். கள்ளத்தொடர்புனா எங்களுக்குலாம் தெரியாது. கள்ளத்தொடர்பில் மூழ்கி முத்தெடுத்து குடும்பம் திமுக குடும்பம். அது நீ ரகசியமாக சொல்கிறேன், வெளியே சொல்லாத, இதை நீ புரிஞ்சுக்கோ. அதாவது இப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்தவங்க எங்களை பற்றி கள்ளத்தொடர்புலாம் எங்களை கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. இன்னைக்கு பிஜேபியோட ராஜ்நாத் சிங்கோட இப்போ எதிர்க்கிறன்றிய நீ தான் சொன்ன பண்டார பசங்க பரதேசி பசங்கன்னு. நீ தான் ஜென்டில்மேன் வாஜ்பாய் சொல்லி நீ தான் மண்டிட்டு சாவர வரை செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பணத்தை எடுக்க ஒர்க் இல்லாத பணத்தை வச்சுக்கின பணத்தை எங்கே செட்டில் பண்ணமோ அந்த தயாநிதியா தயாநிதி அப்போ மத்திய அமைச்சராக இருந்தாங்கப்பா, முரசொலி மாறேன். அப்போ பிஜேபி வாஜ்பாய் அங்கே முரசொலி மாறேன், உதயநிதி மாறனுடைய அப்பன் இது தயாநிதி. காரணம் அதுக்கு உதயநிதி தட்சிணாமூர்த்தி இந்த பணத்திலே இப்போ நிதின்னு வரும்பார். அவங்க குடும்பத்துக்கு போயிடுதுல நிதியே. இப்போ ஏற்கனவே 3 மாதத்துக்கு, அதாவது ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே 30,000 கோடி ஆட்டியை போட்டாங்கன்ட்டு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்ல, அந்த இவர் நம்ம பிடி பழனிவேல்ராஜன் அவங்க பையன் தானே, சன்ன நிதியமைச்சர், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்போது இன்றைக்கி 4-5 ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் 1 வருஷம் தான், 11 மாதம் தாங்கிற போடுது. அப்போ எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க, எவ்வளோ நீங்கள் அதுக்கு நீங்களே கணக்கு போட்டுங்க. அப்போது இவங்களுக்கு திருடும் தெரியும், பதுவும் தெரியும். 1-2 ஏன்னா கட்சிக்காரர் எங்கள் அதிமுக ஏன்னா திருநா வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடுறது இந்த நாய் தூக்கி வச்சு அவனுக்கு வந்து அதுக்கு உதாரணம் வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி. தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு சேகர் பாபு, அந்த இது ஏவா வேலு, அந்த இவங்க பாரு இது இப்போ இது பேசினுக்கிறானே புதுக்கோட்டை மாவட்டம் ரகுபதி, கணக்கு போட எல்லாம் அதிமுக முத்துசாமி உள்பட எல்லாம் அதிமுகவில் போய் இவங்க அதிமுகவில் ஓரளவுக்கு, அதாவது இவங்கெல்லாம் அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நல்லவங்க. அதாவது இவங்க நம்ம யூஸ் பண்ணி இவன் எப்படி போடுறது தெரியுமா, கருணாநிதி உதயநிதி தயாநிதி இருக்கிறாம்பர், அவன் மத்திய அமைச்சராக வர வேண்டியதை துறையை மாற்றி ராசாவை அதில் போட்டு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக்கி கருணாநிதி அப்போ சொன்னது கனி உனக்கு மணி எனக்குன்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பி ராசாவை. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வரலாறு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் எங்கள் கட்சி அரசியல் அப்பழுக்கலாத கட்சி அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் கருணாநிதி எதிர்ப்பதற்காகவே, கருணாநிதி என்ற தீய சக்தி இந்த ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் வரை கோட்டை பக்கமே வரவிட மாட்டோம் சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட கட்சி நாங்கள், ஊழலுக்கு எதிர்ப்பான கட்சி அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம். ஊழலில் வித்துட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இதை வீட்டுக்கு அனுப்பணும்னா வரும் காலத்தில் ஏதாவது பொதுமக்கள் தயாராகிறாங்க. அந்த பாவிங்க காவடி துணை போகிற இந்த கூட்டணி கட்சியெல்லாம் அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற எடப்பாடியோட கரத்தை வலுப்படுத்துறதுக்கு அணியாக வர வேண்டும் என்று தான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். வேற கேள் தம்பி. இல்லை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக நீங்கள் மக்களுக்கு வந்து சொல்கிற ஒரு கருத்து, நீங்கள் இப்போ உங்களோட வார்த்தைகள் நீங்கள் திமுக தான் எதிர்க்கீங்க. பட் ஆனால் வந்து மறைமுகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து எப்படின்னா மறைமுகமாக ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு டிவிகேல, மக்கள் முன்னாடி தான். இப்போ நாங்கள் வந்து எதுவும் சொல்லலை. இப்போ அதிமுக 3rd place போவோம். எங்களது ஆண்ட கட்சி, நல்லது செஞ்ச கட்சி. இன்னைக்கு அதாவது சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்லிட்டு புரட்சி தலைவர் இன்னைக்கு பேசுகிறோம். விளக்கு என்னன்னு தெரியாத காலத்தில் காடை விளக்கில் எரிஞ்சு நான் உள்பட விளக்கில் படித்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விளக்கு திட்டத்தை கொண்டு வந்தார். இதில் அதுக்கப்புறம் சத்துணவு தந்தார், முட்டை போட்டார்.
எங்கள் பிள்ளைங்களுக்கு செருப்பு கொடுத்தார், பல்பொடி கொடுத்தார், இதெல்லாம் வந்து சீருடை கொடுத்தார். இதெல்லாம் காமராஜர் வந்து இதுக்கு கடக்கால் போட்டார்னா பில்டிங் கட்டுது அதிமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இது யாரும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அம்மா கருமுதல் கல்லறை வரை தாலிக்கு தங்கத்திலிருந்து, லேப்டாப்லேருந்து, சைக்கிளிருந்து, ஸ்கூட்டி வரலையும் கொடுத்தது, உயர்த்தியது எங்களுடைய அரசு. இட்லிக்கு வந்து ₹1 சாம்பார் சாதம், இட்லி அம்மா 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 உணவகம், இட்லி ₹1, சாம்பார் சாதம் 3, இது தக்காளி இது தயிர் சாதம் ₹3, சாம்பார் சாதம் ₹5, ₹5 சப்பாத்தி, இதெல்லாம் கொண்டு வந்து பசிப்பினியை போக்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா. எடப்பாடியார் காலத்து, அதாவது அது மட்டும் இல்லை, ஏரியா வீடுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஓடு வீடு எல்லா கிராமங்கள்லேயும் ஏரியா வீடு கொண்டு வந்து எல்லா குடிசைகளே இல்லாமல் எல்லாமே ஓட்டு வீட்டாக மாற்றி கொடுத்தது. இவங்க என்ன சாதனை செஞ்சாங்க, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். திமுக ஒரு சாதனை. எங்கள் எடப்பாடியார் வந்தார், குடிமராமத்து பணி அமைச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி நிலத்தடியை பாதுகாத்துருக்குறோன்னா, இன்றைக்கி தண்ணி வீணாக கடலில் கடக்கிறத நிறுத்தி அங்கங்கே செக் டேம் போட்டு ஆறு குளம் எல்லாத்தையுமே தூர்வாரி, ஏரி குளம் குட்டை எல்லாத்தையுமே தூர்வாரி நிலத்தடி மழை நீரை பாதுகாத்த பெருமை எடப்பாடியார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். நீங்கள்லாம் அதாவது ஆல் பாஸ் செய்தவர் எடப்பாடியார். அது மட்டும் இல்லை, நீட் வந்துடுச்சு, நீட் மத்திய சர்க்கார் கொண்டு வந்துட்டாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது என்பதற்காக தொலைநோக்கு சிந்தனையாக அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வைத்து இன்றைக்கி அரசு பள்ளியில் வருஷத்துக்கு 500 மாணவர்கள் இன்றைக்கி இதெல்லாம் மருத்துவ வந்து ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். நீட் ரகசியத்தை வந்து நான் சொல்லணும்னு சொன்னார் உதயநிதி சார். ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும், அது நீட் ரகசியம் என்ன உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காருங்களா உதயநிதி சார்? நானும் உதயநிதி தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த திருட்டு பையன் யார் அவன் கூட லிங்கில் பெண்கள்கிட்ட தான் அவன் ரகசியம் சொல்லுவான். அவன் தான் அந்த பெண்கள்கிட்ட கூட சொல்லுவான். அவனுக்கு இதுக்கு ஏமாத்து தானப்பா, தாத்தா எப்படியோ அப்பா அது மாதிரி இவன் அதாவது அவங்க அப்பா சொன்ன கல்வியோட வந்து குழந்தைங்களோட வாழ்க்கை இல்லை, எல்லாமே நம்பி வந்து எக்ஸஸ் எல்லாமே அதான்ப்பா தம்பி சொல்கிறேன். இப்போ அவங்க தாத்தாவுடைய ஃபார்மலாங்க, அவன் எப்படி ஏமாற்றி வந்தானோ அதே மாதிரி இவன் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்தினான். இவங்க பையன் வந்தான், இவன் நீட்டை ரத்து பண்ணுற வித்தை எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ இவர் ஏதோ அரசியல் வாரிசு, அதாவது அந்த அவங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா எதிர்கட்சி முதலமைச்சர், அப்போ இவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நீட்டை ரத்து பண்ணுறோட யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாதுல்ல. அதனால தான் நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற, அதனால தான் சொல்கிறேன் நான், எப்பா நாட்டில் இது மாதிரி காணல் கண்டு ஓடுற மான் மாதிரி ஓடாதீங்க. எடப்பாடியார் தான் நல்லது செய்வார். எடப்பாடியார் தான் இந்த மண்ணின் மைந்தர், புரட்சி தமிழர் நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? இந்த மண்ணுக்குரியவர் தமிழர், இந்த தமிழ் மண்ணை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர் எங்கள் எடப்பாடியார். எடப்பாடியாருக்கு அப்புறம் விஜய் வரட்டும், நான் வேணான்னு சொல்ல, நான் விஜயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஏன்னா அவர் மட்டும் தனியாக போனால் இந்த திருட்டு பசங்க கூட்டத்தில் சிக்கிக்குவார். எங்கள் எடப்பாடியாரோட பயணிச்சார்னு வச்சுக்கோ, அவர் பாதுகாப்பாக இருப்பார். அதுதான் அவர் நல்ல எண்ணத்தை சொல்கிறேன். ஏன்னா அவரும் திமுக எதிர்க்கிறார், நாங்களும் திமுக எதிர்ப்பாளர். எங்களும் அவருடைய எதிர்ப்பு எங்களோட அவர் பொது எதிரி. கருணாநிதி திமுக பொது எதிரி, எங்களோட வான்னு சொல்கிறோம். நாங்கள் வரட்டும், எங்கள் எடப்பாடியாருக்கு கரம் சேர்க்கட்டும் எங்கள் எடப்பாடியோட கருத்தை. ஏன்னா அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் எடப்பாடி சட்டமன்றத்தில் மூச்சு பிடிச்சி 2 மணி நேரம் பேசுகிறார். அதை 10 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இப்போ ஷார்ட் பண்ணி கொடுக்குறான்னா அவர் எவ்வளோ பேசியிருந்தா அந்த ஸ்பீச் தமிழ்நாட்டில் இது நாங்கள்லாம் எல்லாத்துலேயும் போட்டு ரேடியோ, எங்கள் எலெக்ஷன் வந்தால் எல்லாத்துலையும் நாங்கள் போடுவோம். இப்போது இது வந்துடும், ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் வந்துச்சுன்னா இவர் டாராக ஆகிடுவார், இவரை காரி துப்பிடுவாங்க, இவரை கட்டையால் அடிப்பாங்கன்றதுக்கு பயந்து அவருடைய ஸ்பீச்சை இருட்டடிப்பு பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும். வேற என்ன கேள்வி தம்பி? வணக்கம். மக்களுக்கு என்ன, இவன் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். இவன் அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்காத கஞ்ச பிஸ்னார். இவன் திருட்டு பையன், பாலியல் வன்கொடுமைக்கு சப்போர்ட் ஆனவன், கொள்ளை குற்றவாளிகளுக்கு ஆதரவானவன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு வருங்காலத்தில் இருக்கிற யார் நாட்டை நல்லது பண்ணுவாங்க, யார் நல்லது செய்யக்கூடியவர்,
நல்லது செய்த அனுபவம் கொண்டவர் யார்? நல்லாட்சி தந்தவர் யார்? புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது அமைச்சரவையில் நல்லரசு, அது அவருடைய துறையை நல்லா பார்த்தார். முதலமைச்சரான தமிழ்நாட்டை பார்த்தார். தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எடப்பாடியார் விவசாயிகள் மற்ற எல்லாரும் அவரும் ஒரு பெற்றவர். ஒரு பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணுன்ட்டு பாதுகாக்கும். என்ன நம்ம பசியாக இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு பசியாற்றணுன்றதுக்காக வைத்த வாயை கட்டி பிள்ளைங்களுக்காக, அந்த மாதிரி தான் எடப்பாடியார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணும். வந்துடுவார், நம்பிக்கை இருக்குது. இளைஞர்களாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்த நல்ல அரசு வழங்கிய எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணும்ட்டு இளைஞர்கள்லாம் புரிந்து அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து அனைத்து அண்ணாவோட முன்னேற்றங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று எந்த சூழ்நிலையிலும் கிட்டிங் வாங்காமல், எந்த கெட்ட பழக்கமும் எந்த கெட்ட பேரும் எடுக்காமல் உண்மையாக உழைத்து, அதாவது சாதாரணமான ஏர் ஓட்டின விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த என்னுடைய வாக்காளர் எஜமான்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். அதனால் என் தொகுதி சார்பாக இதை நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக புரிஞ்சு, அண்ணன் சொல்கிறது தப்பு இல்லை, அண்ணன் சொல்கிறது நியாயம்தான், எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும். ஏன்னா பாழா போகிறது பசுவாயிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓட்டை அங்கே எங்கே போட்டு செதிரடிச்சுக்கிட்டீங்கன்னா அதாவது எடப்பாடி வெற்றி பெறுவார். அந்த ரீடிங் குறையக்கூடாது என்பது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்பதை இதை கேட்டிருக்கிற அத்தனை பேருடைய பேர்களையும் வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.